வீரம், விவேகம், தனிமனித ஒழுக்கம், ராஜதந்திரம், குரு பக்தி, கடவுள் பக்தி, தன் மதத்தின் புனித நூலை போலவே மற்ற மதத்தின் புனித நூல்களை மதிக்கும் பண்பு, இன்னும் எத்தனையோ அவரின் வாழ்க்கை வரலாற்றில் ஒரு சில காட்சிகளை எம் பள்ளி மாணவர்களின் மூலம் இதோ காணலாம். காட்சி 1. கோயில். வீர சிவாஜியின் பிறந்தநாளை முன்னிட்டு கோவிலில் வழிபாடு நடைபெறுகிறது. நமஸ்தே குரு. வாருங்கள் வாருங்கள். ஏன் இவ்வளவு நேரமாயிட்டது? இன்றைக்கு சிவாஜியின் பிறந்தநாளவா? அரை வாழ்த்த வேண்டாமா? எனக்கு என்ன மறந்தா போகும்? நாள் தான் வந்தேன். 16 பெற்று பெருவாழ் வாழ்க. காட்சி 2. அரசவை கூடியிருக்கும் போது காவலர் வருகிறார். வாழ்கரசே, அவுரங்கசீப்பின் படைத்தளபதி அப்துல் கானிடமிருந்து முஸ்தபா என்கிற தூதன் வந்துள்ளார். சரி, அவரை அழைத்து வா. உத்தரவரசே, செல்லவும். வாழ்க மகாராஜ். தூது மந்திரியாரே. மேன்மை தாங்கிய மராத்திய மன்னருக்கு பிஜப்பூர் தளபதி அப்துல் கானின் வணக்கம். பிஜப்பூருக்கும் மராத்தியருக்கும் நட்பும் அமைதியும் ஏற்பட வேண்டுமானால் நாளை மாலை நீங்கள் மட்டும் தனியாக போர்முகத்திற்கு வர வேண்டும். இப்படிக்கு அமைதியை விரும்பும் அப்துல் கான். தூதுவனே, நாளை மாலை நான் மட்டும் தனியாக போர் முகாமிற்கு வருவதாக உன் தளபதியிடம் கூறு. உத்தரவு மகாராஜ். அவசரப்பட்டீர்கள் அரசே. நன்றாக ஆலோசித்து பின் பதிலளித்திருக்கலாமே. இதில் ஆலோசிக்க என்ன இருக்கிறது? அமைதியை விரும்பும் அவன்தானே இங்கு வர வேண்டும். தூது அனுப்பி தங்களையே நாங்கள் தனியாக வர வைக்க வேண்டும். ஆம் அரசே, இந்த தூதில் ஏதோ சதி இருக்கிறது. நீங்கள் தனியாக போர் முகாமிற்கு செல்ல வேண்டாம். ஏன் சென்றால் என்ன? எதிரி வீரனாக இருந்தால் வீழ்த்தி விடலாம். கோண புத்தியோடு குறுக்கு வழியை பார்த்து குளிப்பறிக்க காத்திருக்கும் குள்ளநரி கூட்டத்திற்கு சமரசம் பேச தாங்கள் செல்வதா? தங்கள் உயிருக்கு ஏதும் ஆபத்து ஏற்பட்டுவிட்டால் சிங்கத்தை அதன் குகையிலே சென்று சந்திக்க தயாராக இருக்கும் நானா இந்த சிறுநரி கூட்டத்திற்கு அஞ்ச போகிறேன்? வேண்டாம் அரசே, வேண்டாம். நெஞ்சிலே நஞ்சும் நாவிலே தேனும் கொண்டமும் மனிதர்கள். நீங்கள் தனியாக வந்து கொடையில் கூடாரத்துக்கு செல்வது கர்நாக புட்டிலே கையை விட ஆபத்தானது. முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்வது உன்னை போன்ற மன்னனின் கடமை. ஆகையால் நான் கூறுகிறேன், தக்க துணையோடு தான் செல்ல வேண்டும். உத்தரவு குருதேவா, நான் தக்க துணையுடன் செல்கிறேன். அரசே, தங்களுடன் நான் துணையாக வருகிறேன். வேண்டாம் பிரகலாபா, அவசரக்காரனான நீ என்னுடன் வந்தால் எதிரிகளால் எனக்கு ஆபத்து ஏற்படும், அல்லது உன்னால் எதிரிகளுக்கு ஆபத்து ஏற்படும். ஆகையால் நீ வர வேண்டாம். சிவாஜி, நான் உனக்கு துணையாக வரட்டுமா? தள்ளாத வயதில் தடுமாறி நிற்கும் தாங்களுக்கே ஒரு துணை தேவைப்படும் போது தாங்கள் எனக்கு துணையாக வருவீர்களா? நீங்கள் யாரும் என் துணை வர தேவையில்லை. எனக்கு துணையாக ஒரு மெய்காப்பாளர்களை நானே அழைத்து வந்து காட்டுகிறேன். உடைக்குள் அணிந்து கொள்ளக்கூடிய இரும்பு கவசம், உடைக்குள் ஒதுங்காத போர் தீட்டிய போர்வாள், புலிபோல் பதுங்கி புலிபோல் மறந்திருந்து தாக்கும் புல்லர்களை கீழ்த்தெறிய புலிநகம் பதித்த கையுறை, இவையெல்லாம் என் மெய்காப்பாளர்கள். இவற்றை எல்லாம் விட உறுதுணையான் மெய்காவலன் அன்னை பவானி. பிறகு என்ன காவல் வேண்டும் எனக்கு? கோவில் மணியோசை போல் அன்னை பவானி என்னை ஆசீர்வதிப்பாள். பிரகலாபா, நாளை மாலை நான் போர் முகாமிற்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்துவிடு. உத்தரவரசே. காட்சி 3. அப்சல் கானின் போர் முகாம்.
படைத்தலைவர் அப்சல் கானுக்கு முஸ்தபாவின் பணிவான வணக்கங்கள். முஸ்தபா கத்தி நன்றாக திட்டினே அல்லவா? தந்தையாரே, இந்த கத்தி உங்கள் புத்தியை போல கூர்மையானது. இங்கே வரும் சிவாஜியின் முதுகிலே இந்த கத்தி குத்தினால் கைப்பிடி வரை உள்ள சென்று விடும். முஸ்தபா சிவாஜியை நேர்கொண்டு அழைத்து வா. அழைத்தரும் சிவாஜி நான் அங்கேயே அனுப்பிவிடுகிறேன். ஓதூர் சிவாஜியின் சொங்கூரியம் சிவகியின் பாக்கியம் இந்த கத்திக்கு எதிரியை எளிதில் வென்ற பெருமை உங்கள் புத்திக்கு. இதோ அழைத்து வருகிறேன். சிவாஜி வெள்ளம் படத்தளபதியார். சூதுவரை பிடித்தவர்களே, என்னையா கொல்ல பார்த்தீர்கள்? நீங்கள் ஏதேனும் சதி செய்வீர்கள் என்று அறிந்தே இரும்பு கவசம் அணிந்து வந்தேன். உங்கள் குறுமுறை படைத்த சூழ்ச்சிக்கு பலியாக நான் ஒன்றும் பைத்தியக்காரன் இல்லை. உங்களை பழித்திருக்க வந்த அரசன் நான். முஸ்தபா, சூதுவரை பிடித்தவர்களே, என்னையா கொல்ல பார்த்தீர்கள்? உன் போன்றவர்களை கொல்வது கூட என் வீரத்திற்கு இழுக்கு. மிஞ்சி இருக்கும் உன் உயிரை பிடித்துக் கொண்டு எஞ்சி இருக்கும் வீரர்களோடு பிஞ்சப்பூருக்கு ஓடு. ஆபத்தா? எனக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவன் இனிமேல் தான் பிறந்து வர வேண்டும். இதோ புலிநகத்தால் பிறக்கப்பட்ட அப்சல் கானின் உடல் சடலம். இவனை முறைப்படி அடக்கம் செய்யுங்கள். காட்சி 4. கல்யாண் கோட்டையை கைப்பற்றி அந்த அரசனின் மனைவியை சிவாஜிக்கு பரிசாக கொண்டு வருகிறான் பிரகலாபன். சிவாஜி உத்தமன் அல்லவா? அவன் தன் மனைவியை தவிர அனைவரையும் தன் சகோதரியாக எண்ணுபவன். எனவே அவளை துன்புறுத்தாமல் பொன்னும் பொருளும் கொடுத்து வாழ வைத்தான். அரசே, கல்யாண் நம்ம சவந்து விட்டது. உங்களுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்துள்ளேன். இதோ பாருங்கள். என்ன காரியம் செய்தாய் பிரகலாபா? நம் நாட்டின் பெண்கள் நமக்கு தெய்வம் அல்லவா? என்னை மன்னித்து விடு சகோதரி. இதோ இந்த சீரை உன் அண்ணன் வீட்டு சீராக வைத்துக் கொண்டு நிம்மதியாக இருந்தாயே. நன்றி அரசே. காட்சி 4. அவுரங்கசீப்பின் அரசவை. சுல்தான் ஆரங்கசீப்புக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன சேஷ்டகான், நம் படைத்தளபதி அப்சல் கானை அந்த சிவாஜி தந்திரமாக கொன்று விட்டாராமே. ஆம் பாதுஷா, இதைத்தான் ராஜதந்திரம் என்று சொல்வார்கள். முடிந்தவரை அந்த சிவாஜியை சமாதானமாக பேசி நம்மளை கொண்டு வர பார்ப்போம். அவன் நமக்கு பணிய மறுத்தால் அவன் மீது போர் தொடுப்போம். பழைய சேஷ்டகான், நாளையே நீ சிவாஜியின் கோட்டைக்கு தூதுவனாக செல். உத்தரவு பாதுஷா. காட்சி 6. சிவாஜியின் அரசவை. சேஷ்டகான் வருகிறார். வாழ்கரசே, தங்களை காண அவுரங்கசீப்பின் தூதனாக சேஷ்டகான் வந்துள்ளார். அப்படியா? அவரை அழைத்து வா. உத்தரவரசே, செல்லவும். சலாம் மகாராஜ். சலாம், ஜெய் சலாம். உங்கள் உபசரிப்புக்கு மிக்க நன்றி. எங்கள் சுல்தான் என்னை இங்கு அனுப்பியது நலம் விசாரிக்க அல்ல, நீங்கள் கைப்பற்றிய கோட்டைகளை திரும்ப கேட்பதற்காக. எது உங்கள் கோட்டை? கல்யாணம் புறத்தருமா? பிரகலாபா, கொஞ்சம் பொறு. அரசன் என்ற பெயரில் அக்கிரம் பலதுவற்றையும் புரியும் பாதுஷா சண்டாளர் வசிக்கும் அரண்மனையில் சகவாசம் வைத்துக் கொள்வதை விட நாய்களும் பேய்களும் வசிக்கும் சுடுகாட்டில் வசிப்பதே மேல். சிவாஜியாரே, இறுதியாக கேட்கிறேன், உங்கள் படைகளை திரும்ப அழைங்கள். உறுதியாக கூறுகிறேன், எங்கள் படைகளை திரும்ப அழைப்பேன் என்று கனவு கூட காணாதே. எங்கள் சுல்தானுக்கு பக்கபலமாக வந்து சேர்ந்து விடுங்கள். கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தால் கூட அது நடக்காத காரியம். அச்சா, நான் வருகிறேன். மராத்திய மண்ணோடு மண்ணாகும் காலம் வந்துவிட்டது. அதையும் பார்க்கலாம், போய் வாருங்கள். காட்சி 7. அவுரங்கசீப்பின் அரசவை. புதியவன் வருகிறான். என்ன சேஷ்டகான், சென்ற காரியம் பழமா அல்ல காயா? பச்சை காய். அப்படி என்றால் சிவாஜி நமக்கு பணிய மறுத்து விட்டான். திமிரு பிடித்தவன் ஆணவம் பிடித்து அலைகின்றான். அது சரி, புரந்தர் கோட்டை ஏன் கைப்பற்றினான் என்று கேட்டாயா? புரந்தர் கோட்டை எங்களுடையது. எங்கிருந்தா வந்தா பாதுஷா ஆள்வதற்கு நாங்கள் என்ன ஏமாடுகளா என்று கேட்டான். நாம்
நமது படையின் மீது மோதினால் அவர்களின் படை சிறந்து சின்ன பின்னமாகிவிடும் என்பதை சிந்திக்க சொன்னாயா? கெஞ்சி பார்த்தேன், பிந்தி பார்த்தேன், அவன் என்னையே வென்று விட்டான். உறுதியாக என்ன கூறுகிறான்? போரிலே சந்திக்கலாம் என்று கூறிவிட்டான். நமது படைத்தளபதிகளை தயார் செய். உத்தரவு பாதுஷா. உங்களுக்கு அந்த சிரமமே வேண்டாம் பாதுஷா. அரசு ஒழிக்காமல், படையை திரட்டாமல், போர்க்களமாக்காமல் வெற்றியை நான் தேர்ந்தெடுக்கிறேன். சேஷ்டகான், இவன் யார் என்று கேள். வேண்டாம், திக்கேட்டி திசை தெரியாமல் நிற்கும் உங்களுக்கு திசை காட்டவதற்கு நண்பன் நான். உங்கள் எதிரி சிவாஜியை ஊருக்கு தெரியாமல் அழித்து உங்களுக்கு நிம்மதி அளிக்க வந்திருக்கிறேன். உன்னை நான் எப்படி நம்புவது? சிவாஜி அழித்து விட்டு மராத்தியத்தை நான் ஆள வேண்டும். இந்த எண்ணத்தால் உங்களுக்கு உதவ தூண்டியது. சிவாஜி தீட்டும் திட்டத்தை அடுத்த கணக்காக செயல்படுத்துவேன். என்ன சொல்கிறீர்கள்? தளபதி சேஷ்டகான், நாம் தேடிய பொருள் நமக்கு தேடாமலே கிடைத்தது. நீ எங்கள் வேலையை சுலபமாக்கி விட்டார். இருந்த போதிலும் எம் கோட்டைகளை கைப்பற்றி அந்த மூடனுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். அதற்கு நீதான் படையை நடத்தி செல்ல வேண்டும். உத்தரவு பாதுஷா. காட்சி 8. சிவாஜி தலைமையில் நடந்த போரில் சிவாஜி வெற்றி பெற்றார். தப்பி ஓடிவிட்டான் அந்த கோழை. அவுரங்கசீப்பின் படைத்தளபதி சைஸ்டகான் தலைமையில் நடந்த போரில் நமக்கு வெற்றி பெறலாமா? ஆவல் செய்த போரில் நமக்கே வெற்றி. காட்சி 9. அவுரங்கசீப்பும் சைஸ்டகானும். என்ன இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது, யாரும் வரவில்லை. என்ன ஆயிற்று சேஷ்டகான்? பாதுஷா, போரில் நம் படை பெருந்தோல்வி தழுவியது. அனைத்து வீரர்களும் மாட்டிவிட்டார்கள். போரில் என் கட்டவிரலிலிருந்து உயிர் தப்பினால் போதும் என்று இங்கு ஓடி வந்து விட்டேன். வெட்கம், அவமானம். சரி, இன்னதொரு நல்ல திட்டம் தீட்டி அந்த சிவாஜியை வீழ்த்தி விட வேண்டும். காட்சி 10. பட்டமளிப்பு விழா. மராத்திய மீண்டும் முரசொலிக்க உத்தரவிடுங்கள். இன்று முதல் மராத்தி சிவாஜி சத்ரபதி சிவாஜி என்று அழைப்போம். சத்ரபதி சிவாஜி வாழ்க! சத்ரபதி சிவாஜி வாழ்க! சத்ரபதி சிவாஜி வாழ்க! The energy should start high, become serious during the struggle scene and end with high pride. வீரத்துக்கு இலக்கணம் சத்ரபதி சிவாஜி என்பது அனைவருக்கும் தெரியும். நாடகத்தின் மூலம் அவரின் கருணை உள்ளமும் பெண்களை மதிக்கும் பண்பும் கொண்டவர் என்ற செய்தியை அறிய செய்த மாணவ செல்வங்களுக்கு நன்றி.